Hi, hello friends. Welcome to Renu's online enrollment. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 and VO exam எப்படி அப்ளை பண்றது அத பத்தி இந்த வீடியோல நம்ம வந்து பிரீஃபா பார்க்க போறோம். and இது அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 28/4/2022 தான். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் யாராம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து Chrome ஓபன் பண்ணிக்கிறோம். இதுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணன லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். சோ தெரியாதவங்க அதல போய் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் யூசர் வச்சிருந்தீங்க அப்படினா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருந்துச்சு அப்படினா ரெஜிஸ்டர் யூசர் பிரஸ் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படினா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. and இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு OTR கம்பல்சரி வேணும். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். இன் கேஸ் அது பண்ணாம இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. சோ பண்ணாம இருந்தீங்க அப்படினா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு அது கேக்குற டீடைலா ஃபில் பண்ணீங்க அப்படினா 150 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெச்சுக்கோங்க. once பண்ணிட்டீங்க அப்படினா நமக்கு 5 இயர்ஸ் வேலிடிட்டி வரும். once 5 இயர்ஸ் நம்ம ரினியூ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி வரும். சோ நம்ம இவங்களோட ஆல்ரெடி ஐடி இருக்கு. சோ நம்ம ரெஜிஸ்டர் யூசருக்கு உள்ள போய்ட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுக்குறோம். உள்ள போயிடுச்சு. டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்றோம்னா கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறோம். என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ நமக்கு இந்த கரண்ட் அப்ளிகேஷன்ல காமிக்கும். இப்போது குரூப் 4 மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம உள்ள போய்ட்டு வியூ அண்ட் எடிட் கொடுத்து உள்ள போய்க்கிறோம். அப்ளை பண்ணி உள்ள போய்க்கிறோம். ஆல்ரெடி OTR நீங்க பண்ணிருந்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு இது மேண்டேட்டரி டிக் ஆயி தான் இருக்கும். சோ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. தென் உங்க போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான சைஸ் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருப்பாங்க. சோ சைஸ் என்னங்கறது பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. and உங்க போட்டோவும் சிக்னேச்சரும் நீட்டா இருக்கணும். and எப்போ இந்த டேட்ல எடுத்தீங்கன்னு சொல்லி டேட் மென்ஷன் பண்ற மாதிரி வரும். சோ இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு சேவ் போட்டோ and சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்க அப்படினா அப்லோட் ஆயிடும். சோ நம்ம போட்டோ அண்ட் சிக்னேச்சர் கொடுத்துட்டோம். தென் நம்ம டீடைல்லாம் ஆல்ரெடி OTR ல ஃபில் பண்ணங்காட்டி ஃபில் ஆயிருக்கும். இப்போ பர்சனல் வெரிஃபிகேஷன் கோசம் நம்ம யாருன்ட்டு நம்ம வந்து நேமும் நம்ம டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கம்யூனிட்டி தென் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் OTR ல என்ன மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கீழே எடிட்டின் OTRன்னு இருக்கும். அதில் போயிட்டு என்ன மாற்றணுமோ மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஃபாதர்ஸோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நமக்கு இந்த OTR ல காமிக்குது. நம்ம உள்ள எடிட் OTR உள்ள போயிட்டு ஃபாதர்ஸோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படியோ அதை நமக்கு காமிச்சு கொடுத்துரும். அதெல்லாம் நம்ம உள்ள OTR ல போய் எடிட் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ இவங்க 10th முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா 10th இருந்தாவே போதும். ஸோ ரிசல்ட்டோட டேட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இந்த நேம் ஆஃப் த போர்டு தமிழ் ஒரு லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. தென் அதே மாதிரி 12th பப்ளிகேஷன் ரிசல்ட் டேட் கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த கோர்ஸு தென் எங்கே படிச்சிங்க அப்படின்னு தென் சர்டிஃபிகேட் நம்பர். அதே மாதிரி தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது ஒரு டைம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணுறோமா அப்படின்ட்டு. ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணிட்டு பேமெண்ட் கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே மாற்றிக்க முடியாது. ஸோ ஒன்ஸுக்கு ட்வைஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க UG முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுக்குண்டான டேட்டு என்ன டிகிரி பிஇனா BSc இந்த மாதிரி. ஸோ என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதில் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம டேட் செலக்ட் பண்ணிட்டு டேட் கொடுத்துருவோம். தென் நேம் ஆஃப் த டிகிரி கேட்குது. அவங்க BE முடிச்சிருக்காங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் BE மேலே சூஸ் பண்ணிட்டு என்ன சப்ஜெக்ட்னு கேட்க மேஜர் சப்ஜெக்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி தென் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து PG பண்ணியிருக்கீங்க PhD முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இதுதான் பார்த்தீங்கன்னா மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்கேன். PSTMனு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 10th நீங்கள் லாஸ்ட்டு படித்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அந்த PSTMோட டீட்டெயில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க.
தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவான்னு கேட்கும், ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. தென் டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன், அதுவும் பார்த்து கொடுத்துக்கோங்க. எக்ஸர்வீஸ் மேன் அது கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஸோ உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் இப்போ என்னவாக இருக்கோ அதில் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துக்கோங்க. தென் டியூ பாசஸ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு கேட்டிருக்கு, அதாவது உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அது எஸ் கொடுத்துக்கோங்க. தென் டியூ பாசஸ் விஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கு, அதாவது உங்களுக்கு பார்வை நல்லா தெரியுதான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னலாக சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து என்ன சர்டிஃபிகேட்டும் அந்த சர்டிஃபிகேட் நம்பரு டேட்லாம் கொடுத்துருங்க. இன்கேஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. தென் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லை டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது இங்கிலீஷாக தமிழ் ஃபில் பண்ணிட்டு ஜூனியரா லோயரா இல்லை ஹையரா என்ன கிரேடோ அது பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க ஸ்டோரில், இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்து டீட்டெயில் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்து செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபைனலாக எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கேன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து இதில் எல்லாமே 2 டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிக் ஆனால் அதோட சப் டிஸ்ட்ரிக். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க சென்னையும் சூஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு நம்ம வேளச்சேரின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் செங்கல்பட்டு, தாம்பரம். ஸோ உங்களுக்கு எது எக்ஸாமினேஷன் சென்டர் நியர்பை இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கேஸ் சேலமாக இருந்தால் நியர்பை ஈரோடு கொடுங்க, நாமக்கல் கொடுங்க. இல்லை இன்கேஸ் நீங்கள் ஈரோடாக இருந்தால் நியர்பை சேலம், ஈரோடு அந்த மாதிரி கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபைனலாக நம்மளோட ப்ரீவியூ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு ஒன்ஸ் ட்வைஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக என்ன அப்படின்ட்டு. இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் நம்ம தப்பாக ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த டிக்ளரேஷன் எல்லாமே செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இன்கேஸ் உங்களுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்குவோம், இல்லை அப்படின்னா ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட்னு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஸோ எஸ் ஐ அக்ரி கொடுத்துட்றோம். தென் அகெயின் இன்னொரு ரிவ்யூ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுவும் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட். ஃபைனலாக பேமெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துட்றோம். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் வராது. அதை தாண்டி வேறு எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீ பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் எங்கள் ஷாப்புக்கு வரவங்களோ இல்லை ஆன்லைனில் வரவங்களோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எங்களால் கட்ட முடியல, ஃபெயிலியர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யார்ட்டையாச்சும் எஸ்பிஐ நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகாது. 99% சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் வேறு எந்த பேங்க் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபெயிலியராக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரிப்பீட்டாக நிறைய டைம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஓகே ஆகுது. ஸோ என்கிட்ட எஸ்பிஐ நெட் பேங்கிங் இருக்குது, நெட் பேங்கிங் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரிகார்டிங்காக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதும் ஒன்ஸ் ட்வைஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுங்க. இன்கேஸ் ஏதாச்சும் அதில் திருத்தங்கள் இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்மளால் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்றிக்க முடியாது. நம்ம ஹால் டிக்கெட்டும் ஜென்ரேட் ஆகாமல் போக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோம். தென் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு தென் சப்மிட் கொடுத்தோட்டி இப்போ பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் சப்மிட் பண்ணியாச்சு. நமக்கு டவுன்லோடு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஆல் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல் டிக்கெட் எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சரி, நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் டவுட்டு தான் கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்கள், கண்டிப்பாக அது உண்டான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோஸ். பை பை.